பிக் பாஸ் அதுலேருந்து ஒரு கிளிப்பிங், ஏன்னா நம்ம தொடர்ந்து அதை பார்க்கறது இல்ல. ஒரு வீடியோ வருது, ஒரு காருக்குள்ள அவங்க சாண்ட்ராங்கன்றவங்கள 2 பேர், கமருதீன் ஒருத்தரும், விஜய் பார்வதி, அவங்க 2 பேரையும் நம்ம சீரியலெல்லாம் பார்த்துருக்கோம், சாண்ட்ராவையும் பார்த்துருக்கோம். இத்தனை கேமரா இருக்கு, இது ஆன் ஏர்ல வெளியில வரப்போகுதுன்னு தெரியும். அவங்கள எட்டி மிதிச்சு அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது. எந்த விதமான ஒரு சணலம், ஒரு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு எண்ணம் இல்லாம அவங்க பாட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ன்னு சொன்னீங்க, இனிமே வந்து அடுத்தடுத்த சீசன்ல வந்து செக்ஸ் பாஸ்ன்னு மாத்திரலாம்னு நினைக்கிறேன். உண்மையாதான். இல்ல சார், சீரியஸா என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது கமலஹாசன் வந்து இந்த ஷோ தொகுத்து வழங்க ஆரம்பிச்சார். நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா முதல் பிக் பாஸ்லாம் நிறைய நல்ல நல்ல செலிபிரிட்டிஸ்லாம் கலந்துட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே மக்கள் ரசிச்சாங்க. அடுத்தடுத்த பிக் பாஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாகரிகம் அதில் இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு 100 நாளைக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஒரு அளவோட, அதாவது எல்லை மீறல் இல்லாமல் இருந்துச்சு. அதான் உண்மை.